இவங்களுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் தான் போல. ஆனா பிக் பாஸ் சீசன் 9ல பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லயே. அது யாருக்கு என்ன, நேற்று 2 கேஸ் நடந்துச்சு, அதுல யார் வெற்றி பெற்றா அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோ கூட போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து 2 கேஸ் தான் நடந்துச்சு. 2 கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே கொடுத்தது, இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா பாரு வந்து எஃப்ஜே கொடுத்தது. இந்த 2 கேஸ் தான் நடந்தது. நேற்று 2 கேஸ்ல எந்த கேஸ் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாரு கேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்து இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆதிரை டு வெப்சைட் கேஸ் பார்த்துலாம். இது பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து இது கொஞ்சம் சென்சிபிளான ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்ன வேற மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணிட்டான் வெளியில, அது மட்டும் இல்ல இவன் கேர்ள்ஸ் வச்சு தான் பிளே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆதிரை வந்து லாயரா அரோராவை செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எஃப்ஜே வந்து லாயரா விக்ரம் செலக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து சுபிக்ஷா அமித்தை வந்து ஜட்ஜா செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆதிரை அண்ட் அரோரா நிறைய சாட்சி ரெடி பண்ணாங்க. இதுல ஒரு 4-5 சாட்சி கிட்ட ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இங்க ஒரு விக்ரம் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணிட்டு எஃப்ஜே பண்ண தப்புன்னு விக்ரமே தெரிஞ்சிருச்சு. அதனால விக்ரம் வந்து எஃப்ஜே கிட்ட எல்லா தப்பையும் ஒத்துக்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க நல்லா பிளானோட வந்தாங்க. கோர்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அவ பாத்தீங்கன்னா இந்த புகார்லாம் எடுத்து வைக்கிறாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் ஆதிரை வந்து நிறைய பேசுறாங்க, அதுல அவங்க சைடு இந்த ப்ராப்ளம் எடுத்து சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே சாரி கட்டுறாங்க. கேஸ ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டாங்க சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு எதிராக அந்த ஆதாரங்கன்னா சொன்னா எஃப்ஜே நெகட்டிவா வெளில வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜோ கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கூட போலன்னு தான் சொல்லணும். டப்புன்னு கேஸ் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல ஆரோல வந்து சொல்றாங்க என்கிட்ட சாட்சி இருக்கு, நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்றாங்க. ஜட்ஜி வந்து கேஸ்வே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் முடிஞ்சிச்சு. இந்த ஆதிரை தான் ஜெயிச்சாங்க. இந்த கேஸ்ல ஆதிரை ஜெயிச்சிருந்தாலும் தப்பிச்சது யாரும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே தான் தப்பிச்சிருக்காரு. இப்ப நடுவில் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு சொல்லிட்டு அமித் கொஞ்சம் வாயிட்டு இருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா ஆதிரை பிடிச்சிட்டாங்க. இது கேஸ் நீங்க சொல்லாதீங்க, டம்மி கேஸ் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளில வந்து பயங்கரமான ஃபைட்டு அமித்துக்கும் ஆதிரைக்கும். அங்க ஒரு 3 பேர் சேர்ந்து அமித்தை போட்டு அடிட்டு நடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அமித் அந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு அவர் ஃபன் ஜெயிக்க வைக்கிறவங்க நான் தூக்கி போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. அப்ப அமித் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜட்ஜா மட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து உள்ள தீர்ப்பு எப்படி கிடைச்சிருந்தால வெளில நல்லாவே தீர்ப்பு கிடைச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜே மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நேற்று மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க கூட சண்டை முடிய போதா முடிஞ்சிருச்சா இன்னைக்கு லைவ் பார்த்தா தான் தெரியும். நேற்றுக்கு அவங்க அவ்வளவு பேசினாலும் ஆதிரை வந்து எஃப்ஜே மேல கோவமா தான் இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இன்னொரு கேஸுக்கு பிக் பாஸ் கூப்பிடுறாரு. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து எஃப்ஜே மேல கொடுத்தது. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டா அமித் கூட சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பயங்கரமா தான் போகுதுன்னு சொல்லணும். இந்த கேஸ் எல்லாம் வந்து பாரு வந்து விக்ரமே லாயரா செலக்ட் பண்றாங்க. எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் அமித் செலக்ட் பண்றாங்க. ஆனா அமித் இந்த கேஸ்ல இருக்கிறதுனால சபரியை மாத்துறாங்க. சபரியை செலக்ட் பண்ணி இப்ப முடிச்சிட்டாங்க. இப்ப பாருவும் எஃப்ஜேவும் சேர்ந்து திவ்யா அரோராவை ஜட்ஜா செலக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல அரோராவை ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யாபதி போன கேஸ் ஜெயிச்சு இந்த கேஸ் ஜட்ஜா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அரோராக்குள்ள கொஞ்சம் ஃபன் இருக்கு, அது இன்னும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா கேப்டன் ஸ்டார்ஸ்ல பாத்துருப்பீங்க, செம்ம ஃபன் பண்ணாங்க. இப்ப இங்கேயும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ்குள்ள போலாம். கேஸ்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேத்துக்குமே 2 பேர் மேலே தப்பு இருந்துச்சு, 2 பேத்துக்குமே மேலேயும் கரெக்ட் வந்தது. 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் விக்ரம் எடுத்து பாயிண்ட்ஸ் வச்சு ஆரம்பிச்சாரு. இவருக்கு செப்பரேட்டா பாயிண்ட்ஸே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எடுத்து டப்புன்னு அடிச்சு சபரி நேற்றுக்கு வேற ஒரு சம்பவம் இருந்தா சொல்லணும். யார மாதிரி பண்ணிட்டாரு. இவங்க கிட்ட பாயிண்ட் இல்லனால அவங்க பேசுறதுல இருந்தே பாயிண்ட் எடுத்து டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேற மாதிரி பண்ணிட்டாரு தான் சொல்லணும் சபரி. அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் மாத்தி பேசிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா எஃப்ஜே கொஞ்சம் மாத்தி பேசுறதுனாலதான் அந்த கேஸ் எஃப்ஜே தோத்ததுக்கு காரணம். சபரி நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஜெயிக்கிறமே இருந்தது. ஆனா எஃப்ஜே ஒரு சில பொய் சொன்னனால கேஸ் வந்து பாருக்கு சாதகமா போச்சு. அதனால இந்த கேஸ்ல பாரு வின் பண்ணிட்டாங்க. வெளில போறப்ப பாருக்கும் எஃப்ஜேக்கும் கொஞ்சம் சின்ன சண்டை, மைக்க மூடிட்டு பேசுறீங்களே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டை தான் இப்போ அடுத்த கண்டென்ட்.
ஒரு ரெட் கார்டுன்னு சொல்லியிருந்தல, அது அங்கதான் வரப்போகுது. இந்த கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பாரு வின் பண்ணாங்க. ஆனா பாரு வின் பண்ணது முக்கியம் இல்ல, எஃப்ஜே அந்த இடத்துல அவனுக்கு சாரி கேட்குங்க தான் முக்கியம். ஏற்கனவே ஒரு சாரி கேட்டாரா, ஆனா அது பத்தாது, எனக்கு இந்த கோர்ட்ல சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. ஆனா எஃப்ஜே கேட்கவே இல்லை, கேட்காமே வெளில போயிட்டாரு. வெளில போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே போய் கேட்டதுக்கு எஃப்ஜே பாரு வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த திட்டிட்டாரு. ஆனா எஃப்ஜே மேலே தப்பு இருக்கு. ஓகே, இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சு. அப்படி யாருக்கு தான் அந்த ரெட் கார்டுன்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்ல, பிக் பாஸ் இந்த வீக் ஃபர்ஸ்ட்லயே ஒரு வார்னிங் வந்திருக்கும் பிக் பாஸ்ல இருந்து. அது என்ன வார்னிங் பாத்தீங்கன்னா, மைக் கழட்டிட்டு பேசுறது, மைக்க மூடிட்டு பேசுறது, ஒரு வார்னிங் கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முட்டை பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் தான். அதை பாத்தீங்கன்னா அது கொடுத்ததுனால பாரு கமருதீன் திருந்தவங்களான்னு பாத்தீங்கன்னா திருந்தல. அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையிலேயே அப்படிதான் பண்ணாங்க, மைக்க மூட்டு பேசுனாங்க, மைக்க அழுத்திட்டு பேசினாங்க. அப்படி ஹவுஸ்மேட் எல்லாம் பாத்துட்டாங்க, மைக்க கழட்டி பிடிச்சிட்டு இருந்த ஹவுஸ்மேட் பாத்துட்டு அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அது பனிஷ்மெண்டா இருந்தானே தெரியல, அவங்க ஜாலியெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டும் அதான் பண்ணியிருக்காங்க, மைக்க அமுக்கிட்டு பேசியிருக்காங்க. பிக் பாஸ் எவ்வளவு சொல்லி இவங்க கேட்கவே இல்லை. ஒன்னு இந்த வீக் வந்து கமருதீன் எலிமினேட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அவங்க ஒரு ஏதோ பேசியிருக்காங்க, அந்த பேசுனதை வச்சே இவங்க ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா பாரு எலிமினேட் பண்ண முடியாது, இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல, அதனால ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இவங்க 2 பேர்த்துல இந்த வீக் யாராச்சும் போறதுக்கா அதிகப்படான வாய்ப்பு இருக்கு. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்குன்ட்டு, ஆனா இப்ப ஃபேர் எவிக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவரு ஏதாச்சும் இதுல இருந்து 2 பேர்ல ஒருத்தர் போனா ஒருத்தர் கேம் மாறும், இன்னொருத்தர். அது மட்டும் இல்ல 2 பேருமே போனா அது கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அப்ப சண்டை போட ஆள் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் போவாங்க. ஒன்னு கமருதீன் போவாரு, ரெட் கார்டு கொடுத்து பாரு போவாங்க. இதுக்கே ஏன் ரெட் கார்டு கேட்டீங்கன்னா, இந்த ரூல்ஸை மீறிட்டு இந்த பிக் பாஸ் ரூல்ஸை மீறினாலும் சரி, பேட் வேர்ட்ஸ் பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, ரெட் கார்டு ஒண்ணு இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் இதா இருக்கணும், ரெட் கார்டு கொடுக்காம போன வாட்டி திவாகர் பண்ண மாதிரி ரெட் கார்டு கொடுக்காம அவங்க பேரை எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல பாரு இல்ல, அதனால கொடுக்க முடியாது. சரி, ஒரு டிஆர்பிக்காக இது பண்ணணும்னு நினைச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க பாருக்கு. இன்னும் பிக் பாஸ் ஒரு 3 வீக் 4 வீக் தான் இருக்கு. அந்த வீக்குள்ள எல்லாத்தையும் எப்படி ஹைப் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லாட்டி கமருதீனை எவிட் பண்ணிடுவாங்க. அபிஷனல் அன்அபிஷனல் ஓட்டிங்ல செகண்டோ தேர்டா இருக்காரு. ஆனா அபிஷனல் ஓட்டிங்ல ஒரு இடத்துல இருக்காரு. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை சொல்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷனல் ஓட்டிங் கூடிய சீக்கிரம் வரும். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமருதீன் இந்த வாட்டி எவிட் பண்ணா ஃபேர் அண்ட் ஃபேரா, எவிட் பண்ணா நல்லா இருக்குமா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷனல் ஓட்டிங்கோட வந்து பாக்குறேன்.